அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் தமிழ்நாட்டில் உள்ள ஆயுர்வேதா, சித்தா மற்றும் யுனானி மருத்துவக் கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டுக்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதை குறித்த ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம், அரும்பாக்கம், சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை அறிவிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் சுயநிதி இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அரசுக்கு ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்திற்கும் 2026-2027 கல்வியாண்டிற்கான BAMS, BSMS, BUMS, BHMS மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை பெற அனுமதிக்கான இணையவழி விண்ணப்பங்கள் ஒவ்வொரு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி ஆகிய பட்டப்படிப்புகளுக்கு 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஒதுக்கீட்டிற்கும், அதாவது கவர்மெண்ட் கோட்டா மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா ஆகிய ஒவ்வொரு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. BAMS, BSMS, BUMS, PHMS மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான உரிய தகவல் தொகுப்பினை www.tnayushselection.org என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையவழி விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். வேறு எந்த வழியிலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, அதாவது இளநிலை மருத்துவம் NEET UG 2026 பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே BAMS மற்றும் BSMS, BUMS, BHMS ஆகிய மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களை www.tnayushselection.org என்ற வலைதளத்தில் உள்ள உரிய தகவல் தொகுப்பேட்டில் அறியலாம். விண்ணப்பிக்கும் முன் உரிய தகவல் தொகுப்பேட்டினை முழுமையாக படித்து சரியான தகவல்களை பதிவேற்றம் மற்றும் தேவையான இடங்களில் அனைத்து அசல் சான்றிதழ்களின் PDF அல்லது JPG வடிவில் பதிவேற்றவும். விண்ணப்ப கட்டணம், இணையவழி கலந்தாய்வு கட்டணம், கல்வி கட்டணம், முன்பணம் இவை அனைத்தும் இணையவழியில் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அரசுக்கு ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். பாடப்பிரிவு BAMS, BSMS, BUMS, BHMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி ஆகிய பட்டப்படிப்புக்கான கால அளவு 5.5 ஆண்டுகள். படிப்பிற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பில் அறிவியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு சித்தா மருத்துவக் கல்லூரி 2 இருக்கைகள் 160, அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி 1 இருக்கைகள் 60, அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி 1 இருக்கைகள் 60, அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி 1 இருக்கைகள் 50, சுயநிதி சித்தா மருத்துவக் கல்லூரிகள் 13 இருக்கைகள் 820, அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிகள் 5 இருக்கைகள் 270, அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் 11 இருக்கைகள் 820. இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள அரசு சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிகளின் விவரங்கள் மற்றும் அவற்றில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களின் ஒதுக்கீட்டு விவரங்கள், அரசு ஒதுக்கீடு, அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு. இணையவழி விண்ணப்ப கட்டணம், அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு OC, BC, BCM, MBC, DNC பிரிவினருக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். SC, SCA, ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு அனைத்து பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்து பிரிவினருக்கும் ரூபாய் 1000 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். சிறப்பு பிரிவு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பிரிவிற்கும் ரூபாய் 100 கூடுதல் கட்டணமாக செலுத்த வேண்டும். அரசின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையவழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கூறப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பமிட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை,
இயக்குனர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 31/7/2026 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு இடங்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தின் மகன் மகள் ஆகிய சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் விண்ணப்பித்த பிறகு இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மேற்சொன்ன முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அரசு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு நேர்முகமாக மட்டுமே நடைபெறும். மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே வர வேண்டும். முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாள் 12/7/2026. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய மற்றும் இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 13/7/2026. விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 31/7/2026. அதற்கு முன்பாக உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றிதழ்களுடன் தபால் அல்லது குரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்க அல்லது நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளில் உள்ள ஆயுர்வேதா, சித்தா மற்றும் யுனானி மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பிற்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnayusonline.co.in, அதாவது tnayusselection.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி, ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுல கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல யூஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஜி செலக்ட் பண்ணீங்கன்னா ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த கோர்ஸுக்கு நீங்க செலக்ட் பண்ணாலும் ஒரே இணையதள விண்ணப்பம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ராஸ்பெக்டஸும் ஒரே ப்ராஸ்பெக்டஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கொடுத்திருப்பாங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் யூஜி டிகிரி கோர்சஸ், BSMS, BIMS, BUMS, BHMS courses 2026-2027 செக்ஷன். அதுக்கு கீழே ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. அரசு இடஒதுக்கீட்டு இடங்களுக்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான ப்ராஸ்பெக்டஸ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் கிட்டத்தட்ட 100 பக்கங்களுக்கு மேல் இருக்கின்றது. நீங்க எந்த கோட்டா ஓபன் பண்றீங்களோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் ஆகும். நான் இப்போ கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல உள்ள அனைத்து தகவல்களையும் வாசித்து தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி இதுல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. Candidates seeking admission to UG, BSMS, BIMS, BUMS, BHMS under government quota seat in Government Ayush College and Government surrendered seat in self-financing Ayush College affiliated to the Tamil Nadu Dr. MGR Medical University for the academic section 2026-2027 can access the prospectus and online application form from the following official website www.tnayusselection.org. Application for Tamil Nadu State 2026-2027 UG medical courses for the government seat and government surrendered seat can be submitted online only through the official website of Tamil Nadu Ayush Selection Committee www.tnayusselection.org. Application submitted through any other mode will not be entertained. விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய வழிமுறைகள், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, கல்வி தகுதி விவரங்கள் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இடஒதுக்கீட்டு இடங்கள், இனவாரியாக இடஒதுக்கீட்டு இடங்கள் போன்ற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் யூஜி டிகிரி கோர்சஸ் இன் BSMS, BIMS, BUMS, BHMS கோர்ஸ் 2026-2027 செக்ஷன். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் 2026-27 அப்படிங்கிற அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. BSMS, BIMS, BUMS, BHMS கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்றதுக்காக தனியா லிங்க் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்றதுக்கான லிங்க் தனியா இருக்கு. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் தனியா கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திற்கும் விண்ணப்பிப்பவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஸ்டெப் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரீட் ப்ராஸ்பெக்டஸ், அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன்,
அதன் பிறகு லாகின், fill up details, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட். இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டெப்பாக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 13/7/2026. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு புது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் ஆகும். இதுல பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல அப்ளைடு ஃபார் கோர்ஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கு, ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துருச்சு. அப்புறமா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. HSE, CBSE, ISE கொடுத்திருக்காங்க. உங்க குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை செலக்ட் பண்ணி குவாலிஃபைடு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய இயர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெதர் +1 பாஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. 10 டிஜிட் டு 18 டிஜிட் எமிக்ஸ் நம்பர் உங்க டிசில இருக்கும் அல்லது உங்கள் பள்ளி தலைவாசிரியரிடமிருந்து கேட்டு உங்களுக்கான எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொண்டு இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. HSE பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாகின் ஐடி, லாகின் பண்றதுக்காக ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கிரியேட் நியூ பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். இந்த பாஸ்வேர்டை இங்க ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு தெளிவாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு இந்த பேஜ்ல வந்து நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ணதுக்காக நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய லாகின் ஐடி அல்லது உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணி இங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இங்க என்டர் பண்ணி சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் போன்ற அனைத்து தகவல்களுமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லா டீடைல்ஸுமே பூர்த்தி செய்த பிறகு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. சான்றிதழ்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். சிக்னேச்சர், போட்டோ, கல்வி தகுதி சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி அதன் பிறகு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்க பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். கேட்டிருக்கக்கூடிய விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்தி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம குறிப்பிட்ட முகவரிக்கு 31/7/2026 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டுக்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.